வணக்கம் வணக்கம் மக்களே. இன்று நாம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க போகிறோம். அதாவது அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடியில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதற்குண்டான லாஸ்ட் டேட்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். அதுவும் இல்லாமல் நிறைய விதமான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதோடைய ஜெராக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. நிறைய விதமான சர்டிஃபிகேட்ஸ் இந்த டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு முறைகேடுமே நடைபெறாதவாறு வந்து நடைபெறும் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து 9,000 சமையலாளர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு அரசாணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மினிமம் 2 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ரிப்ளை வரும், ஹார்ட்டின் வரும், லைக்ஸ் வந்து கட்டாயமாக வரும். ஓகேங்களா? அதில் ஏதோ ஒன்று வந்தது அப்படின்னா நாங்கள் வந்து தயாராகிட்டோம், உங்களுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபஸ்ட் ஒன்று பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இந்த 9,000 சமையலர்கள் வந்து மறுபடியும் எதற்கு வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நாம் வந்து ஒன்ஸ் பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒன், நீங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன முடிச்சிருக்கீங்க? 8th 10th 12th டிகிரியா டிப்ளமோவா? ஃபஸ்ட்டு ஒன். 8th மேலே முடிச்சிருந்தா நோ இஷ்யூ, நீங்கள் டிகிரி வரைக்கும் கூட இருக்கலாம், இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் தான். இந்த வேலைவாய்ப்புக்கு வந்துட்டு இதிலிருந்தே நம்ம ஏதாச்சும் வேலைவாய்ப்புக்கு போகலாமா அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. பர்மனெண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் டெம்பரவரி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவைலபிள் இருக்குது. டீச்சர்ஸ், இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் இதுமாரி நிறையா கொடுப்பாங்க. இல்லம் தேடி கல்வி இதுமாரி கொடுப்பாங்க. நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ரீசண்டாக நடந்த ஒரு உண்மைத்தன்மை சம்பவத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், பொறுமையாக கேட்டுக்கோங்க. சமையல் வேலைக்கு போய் எப்படி அப்படியே டீச்சராக ஆனது அப்படிங்கிறதையும் நான் ஒன்ஸ் சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அப்டேட் நியூஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே உங்களுடைய மார்க் ஷீட் 10th 12th டிகிரியான்னு கேட்பாங்கள்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க் ஷீட் கட்டாயம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து ஒரு 10 விதமான சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. இந்த 10 விதமான சர்டிஃபிகேட்ஸுமே நீங்கள் வந்து முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். ஃபஸ்ட்டு ஒன், உங்களுடைய ஆதார் கார்டு. ஆதார் கார்டில் உங்களுடைய அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், உங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டில் இருக்கணும், உங்களுடைய ஆதார் கார்டு கையில் இருக்கணும். இது 3 இருக்கணும். இதில் ஏதாச்சும் தவறு இருந்தது அப்படின்னா உங்கள் ஃபார்ம் ரிஜெக்ட். இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய விதமான சட்டத்திட்டங்கள் வந்துருச்சு, ஆன்லைன் ஆகிருச்சு. அதனால் வந்து நிறைய விதமான புகார்கள் வந்தவொன்னே இருக்குது. அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அது இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆதார் கார்டில் முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் இருக்கணும். ரெண்டாவது, உங்களுடைய ஆதார் கார்டு கையில் இருக்கணும். இதை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஃபோன் நம்பர் இருக்கணும், உங்களோட ஆதார் கார்டு கையில் இருக்கணும். அட்ரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கணும். அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பரு, உங்கள் கையில் ஒரிஜினல் ஆதார் இது இருக்குதா? ஓகே, இதை காட்டிட்டு தான் அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து வாங்க முடியும். இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை உங்கள் கைக்கு கொடுப்பாங்க. ஃபஸ்ட்லாம் போனதும் ஒரு கையெழுத்து இப்படி போட்டோன்னே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, ரேஷன் கடைக்கும் சரி அங்கன்வாடிக்கும் சரி. ஆனால் இப்போலாம் உங்களுடைய ஆதார் கார்டு காட்டணும், நீங்கள் அங்கே எழுதுகிற அட்ரஸும் இந்த அட்ரஸும் கரெக்டானு பார்ப்பாங்க. ஏன்னா இதை வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் 1 2 எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகிறாங்க. அதனால் பின்னாடி வரக்கூடிய நபர்களுக்கு கிடைக்கல, நாங்கள் வந்து இதை லிமிட்டடாக தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் சார்ஜஸ் பே பண்ணிக்கிறாங்க, அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. சார்ஜஸ் சம்திங் ஒரு 50 rupees சம்திங்குள்ளே தான் வரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மு.
சம்டைம்ஸ் வந்து அது ஃப்ரீயாகவே வந்து கொடுப்பாங்க. ஒரு சில டைம்ஸ் வந்து அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நோ இஷ்யூ. ஒரு மாவட்டத்துக்கு மாவட்டம் வேறுபடலாம், இருந்தாலும் மேக்ஸிமம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. போக போக பார்த்தா தான் வந்து நமக்கு வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று இது உங்களுடைய ஆதாரில் ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும், அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், உங்கள் ஆதார் கையில் இருக்கணும் ஒரிஜினலு. ஓகே. ரெண்டாவது ரேஷன் கார்டு. ரேஷன் கார்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுவும் வந்து கரெக்டாக இருக்கணும், எல்லாமே கரண்ட்டில் இருக்கணும். ஃபோன் நம்பரு, அட்ரஸ்ஸு, எத்தனை மெம்பர்ஷிப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. அடுத்தது 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, கல்லூரி மார்க் ஷீட்டு, ஓவரால் மார்க் ஷீட்டு, டிசி. நீங்கள் 10th முடிச்சிருந்தாலும் டிசி கடைசியாக கொடுத்துருப்பாங்க, வச்சுருக்கணும். 12th முடிச்சிருந்தாலும் கடைசியாக டிசி கொடுத்துருப்பாங்க, அது வச்சுருக்கணும். இல்லை அப்படின்னா டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டிகிரி முடித்தோன்னே ஓவரால் சர்டிஃபிகேட்டுக்கு அப்புறம் டிசி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சர்டிஃபிகேட்ஸ் வந்து உங்கள்கிட்ட ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கையில் வச்சுருக்கணும். அடுத்தது ஜாதி சான்றிதழ். ஜாதி சான்றிதழ் கட்டாயமாக வேணும். அது இல்லை அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க ஜாதி சான்றிதழ். அடுத்தது ஜாதி சான்றிதழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு வயது தளர்வுகள் கொடுப்பாங்க. வேலைவாய்ப்புக்குள்ளே போகிறதுக்கு நிறைய விதமான அப்டேட்ஸ் அதை மீன் பண்ணி தான் இருக்கும். வயது தளர்வுகள் கொடுப்பாங்க, ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட். பர்த் சர்டிஃபிகேட்னால் உங்களுடைய பிறப்பு சான்று அப்படின்னு சொல்லுவாங்க. பர்த் சர்டிஃபிகேட் அப்படின்னு உங்களுடைய பிறந்த தேதி அதில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக இருக்கணும் எல்லாமே. எந்த ஒரு பேர் மாறுதலோ டேட் ஆஃப் பர்த் மாறுதலோ அதுமாரி எதுவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதுமாரி நீங்கள் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. அடுத்தது அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தூரச் சான்றிதழ். இந்த தூரச் சான்றிதழ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக வேணும். இது இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த தூரச் சான்றிதழ் வாங்குவதற்கு விஓஓ ஆஃபீஸை அணுகுங்கள் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அங்கே போயிருந்தீங்க அப்படின்னா அவங்கள வந்து அந்த ஃபார்ம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு சில விஓஓ ஆஃபீஸில் ஃபார்மை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நாங்களே ஃபார்ம் வச்சுருக்கோம், ஃபில் பண்ணி சைன் போட்டு சீல் வச்சு தரணும் கொடுப்பாங்க. ஒரு சில விஓஓ ஆஃபீஸில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு வாங்க, நான் வந்து ஃபில் பண்ணி சிக்னேச்சர் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில விஓஓ ஆஃபீஸில் எதுக்கு இந்த சர்டிஃபிகேட்டு, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்க, அதுமாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேள்விகள் கேட்கப்படும். அது வந்து நடந்திருக்கு, அதுமாரி கேட்பாங்க. அது வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது நன்னடத்தை சான்றிதழ். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து நன்னடத்தை சான்றிதழ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு சான்றிதழ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த சான்றிதழ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயமாக வேணும். அது கட்டாயம் கிடையாது, இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறையா வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதனால் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட்டு சான்றிதழ். ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட்டு, கபடி, கொக்கோ, வாலிபால், ஹாக்கி இதுமாரி எது வேணாலும் ஓகே. அது வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38 மாவட்டத்துக்குமே 1 by 1 தான் அறிவிப்பாங்க. ஒட்டுக்கா வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிக்க மாட்டாங்க. ஒரு மாவட்டத்துக்கு அறிவித்து முதல்ல ஏதாச்சும் இஷ்யூ இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக இருக்குதான்னு பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ணி 10 பேர் பார்த்தா இருந்தாலும் கூட ஒரு சில இடத்துல தவறுகள் வந்துடும். அப்படிங்கிறதுனால முதல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஓகே, எந்த ஒரு இஷ்யூவும் வரல, எந்த ஒரு ப்ராப்ளமும் வரல அப்படிங்கிற பட்சத்தில் தான் எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே 1 by 1 ரிலீஸ் பண்ணுவாங்க. இது எங்கே வாங்கணும் அப்படின்னா இது வந்து யூனியன் ஆஃபீஸில் தருவாங்க. ஃபஸ்ட்டு யூனியன் ஆஃபீஸில் தருவாங்க. இன்னொரு இடம் எங்கே அப்படின்னா ஒரு மெயினான ஏரியா சிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல வந்து ஒரு பிளேஸை வந்து சூஸ் பண்ணி அங்கே வந்து பண்டகசாலை, ரேஷன் கடையுடைய குடோன், அதை வந்து பண்டகசாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பண்டகசாலை அப்படிங்கிற இடத்துல விநியோகம் பண்ணுவாங்க. இதை 2 இடத்த தவிர வேறு எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. இது 2 பிளேஸு தான். அதனால் நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போயே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்முடைய டீட்டெயில்ஸு. அடுத்தது இந்த 9000 காலி பணியிடங்கள்
நிரப்ப அரசு அனுமதி, அரசாணை வெளியீடு அப்படின்னு இருக்காங்களா, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7500 சில்லற வேக்கன்சி வந்து கொடுத்துருந்தாங்களா. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 1000 சில்லற வேக்கன்சி வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. போக போக இன்னும் அதிகமாகலாம், ஆனால் குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா காலையிலையும் வேலையாட்கள் தேவை, மதியமும் வேலையாட்கள் தேவை. அங்கன்வாடி உதவியாளர், சமையலர், பொறுப்பாளர் அப்படின்னு 3 கேட்டகரியில். ஆனால் நமக்கு அதிகமாக தேவைப்படுறது சமையலரும் சமையல் உதவியாளர் தான். பொறுப்பாளர் அவரே தான், மதிய உணவுக்கு இருக்கிறவரே தான். இதுக்கும் வந்து இது பண்ணிக்குவார். அதெல்லாம் அது ஒன்றும் இஷ்யூ இல்லை. கட்டாயமாக வந்து சமையலர், சமையல் உதவியாளர் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா? நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ், எரர்ஸ் வருது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு உடனுக்குடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன்று வந்து சொல்ல மறந்துட்டேன். என்னென்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டீச்சர்ஸ் வேலைக்கு வந்து செலக்ட் ஆகியிருந்தாங்கல்ல, ஃபஸ்ட்டு அங்கன்வாடி உதவியாளராக சேர்றாங்க. சேர்ந்துட்டு அவங்க வந்து ஃப்ரீ டைமில் படிக்கிறாங்க. அவங்க டிகிரி ஹோல்டர் தான், படிக்கிறாங்க. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடி கோச்சிங் கிளாஸ்லாம் வந்து அட்டன் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் வந்து முடிக்கிறாங்க. ட்ரைனிங் முடித்தோடனே டெம்பரரி ஜாப்ஸ், பர்மனெண்ட் கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெம்பரரி ஜாப்ஸ் போட்டு அவங்ககிட்ட வேலைவாய்ப்பு கொடுக்குறாங்க. மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரீசனபிளான சேலரி தான். மந்த்லி வந்து ஒரு 18,700 ரூபா சம்திங் மந்த்லி சேலரி வந்து கொடுக்குறாங்க. எல்லா கிளாஸுமே பார்க்கணும், 6th நீங்கள் வந்து எல்லா கிளாஸுமே வந்து பார்க்கணும். அவங்க வந்து அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில டைம் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் பார்க்க சொல்கிறாங்கன்னா, அதாவது 1ஆம் வகுப்புலேருந்து ஒரு 9ஆம் வகுப்பு வரைக்கும் பார்க்குறாங்க. எல்லாமே பார்த்துக்கணும். தமிழ், இங்கிலீஷு எல்லா சப்ஜெக்ட்டுமே கலந்து பார்த்துக்கோங்க. நல்லா பரவாயில்ல, ஓரளவுக்கு இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? நான் வந்து இதை பற்றி ஃப்ரீஃபாக வந்து இன்னொரு வீடியோவில் பேசுகிறேன். இதுமாரி தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.